கருப்பு உளுந்துல இட்லி பொடி செய்ய போறேன். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு அடி கனமான பாத்திரம், இந்த மாதிரி திக்கா இருக்கணும் பாத்திரம், நல்லா கனமா இருக்கணும். அந்த பாத்திரத்துல நம்ம இட்லி பொடிக்கு வந்து வறுத்தோம், பருப்புலாம் வறுத்தோம்னா நல்லா சிம்ல வச்சுட்டு அல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு மெதுவா லேசா வறுக்கணும். அப்போ பொடி ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி அகலமான பாத்திரம்னா நமக்கு வறுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும், நல்லா வறுத்துரும். கருப்பு உளுந்து 3/4 கிலோ எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் வெள்ளை உளுந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நான் கருப்பு உளுந்து வெள்ளை உளுந்தையும் போட்டுக்கிறேன். வறுக்கும் போது நல்லா வறுப்படும், பொடியும் ரொம்ப நல்லா இருக்கும். இட்லி பொடிக்கு வந்து பருப்பு வந்து நல்லா வறுக்கணும். சரியா வறுக்கலன்னா பொடி நல்லா இருக்காது, பல்லு எல்லாம் ஒட்டுற மாதிரி இருக்கும். அதனால பொடி வந்து இந்த பருப்பெல்லாம் நல்லா வறுக்கிறது ரொம்ப முக்கியம். இட்லி பொடிக்கெல்லாம் நம்ம இப்படிதான் வந்து கரண்டியில தான் வறுப்போம். எங்க ஃப்ரெண்டு வீட்டுல எல்லாம் இப்படி பருப்பு மத்து வச்சு செய்வாங்க அவங்க பாட்டி எல்லாம். இந்த மாதிரி வறுத்தோம்னா பொடி ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நான் இந்த மாதிரி செய்வேன். சில சமயம் மறந்துட்டு நான் கரண்டிலே செய்வேன். ஆனா இந்த மாதிரி மத்து வச்சு நம்ம இந்த பருப்பை வறுத்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். நான் மட்டும் ஊருக்கு தனியா போறேன், ஹஸ்பண்டு பசங்க எல்லாம் வீட்டுல இங்க துபாயில இருக்காங்க அப்படின்னா நான் ஒரு பெரிய டப்பா ஃபுல்லா பொடி அரைச்சிட்டு வச்சுட்டு போனா போதும், அவங்களுக்கு வேற எதுவுமே தேவையில்லை. இட்லிக்கு அந்த இட்லி பொடி சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து உப்புமாவு கூட எங்க வீட்டுல வந்து இட்லி பொடி வச்சுதான் சாப்பிடுவாங்க. அதனால பொடி இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்போ வந்து பொடி அரைக்கலாம்னு நினைச்சிருப்போம், அப்ப பாத்தீங்கன்னா உளுந்து கொஞ்சமா இருக்கும். சரி அரைக்கிறதே அரைக்கிறோம், கொஞ்சம் நிறைய அரைக்கலாம், உளுந்து வாங்கிட்டு வரலாம் அப்படின்றதுக்குள்ள கடலைப்பருப்பு தீந்துரும். அந்த மாதிரி இப்போ வந்து நான் கருப்பு உளுந்து பொடி அரைக்க வச்சிருந்தேன். அது பொடி அரைக்கிறது கொஞ்சம் லேட் ஆச்சு. அதுக்குள்ள சட்னிக்கெல்லாம் போட்டு எனக்கு வந்து கருப்பு உளுந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. அதுக்கு பதிலாக நான் வெள்ளை உளுந்து போட்டுட்டேன். கருப்பு உளுந்து போட்டு இட்லி பொடி அரைச்சா ரொம்ப நல்லது. அது வந்து அந்த கலரா இருக்கிறதுக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு சத்து இருப்பு. கலர்ல இருக்கிறது எதுக்குமே நம்ம சாப்பிட்றது இல்லை. அந்த கொஞ்சம் மெரூன் கலர் மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம கேழ்வரகு சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தா கருப்பு கலர் அப்படின்னு பார்த்தா இந்த உளுந்து தான் இருக்கும். இந்த மாதிரி வெள்ளை உளுந்து யூஸ் பண்ணாம சட்னிக்கு அதுக்கப்புறம் இந்த பொடிக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கருப்பு உளுந்து யூஸ் பண்றது ரொம்ப நல்லது. ஆனா அந்த பொடி தீர்ந்துச்சுன்னா உடனே டக்குன்னு வந்து அரைக்கவே முடியாது. சரி பொடி அரைக்கலாம் அரைக்கலாம்னு இன்னைக்கு நாளைக்குன்னு அப்படியே போயிட்டே இருக்கும். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒண்ணு கடலை பருப்பு தீந்துரும், இல்லைன்னா உளுந்தம் பருப்பு தீந்துரும், இல்லைன்னா வரமிளகா தீந்து போயிடும். இப்படி எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து அரைக்கிறதுக்குள்ளே வந்து அப்படியே நாளாயிரும். அதுக்குள்ள இட்லி பொடி இல்லையா இல்லையான்னு வீட்டுல எல்லாம் கேட்டுட்டே இருப்பாங்க. இன்னைக்குதான் வந்து நான் கருப்பு உளுந்து முன்னாடியே வாங்கி வச்சிருந்தேன். அது வந்து சட்னிக்கு அப்புறம் கொஞ்சம் இதுக்கெல்லாம் நான் போடவும் கருப்பு உளுந்து தீந்துருச்சு. அதனால கொஞ்சம் வெள்ளை உளுந்து கலந்து இன்னைக்கு இட்லி பொடி அரைக்கிறேன். இந்த மாதிரி பருப்பு மரத்துலதான் வந்து வயசான பாட்டிங்க வந்து இந்த பயிறு, அப்புறம் அந்த குழம்புக்கு நம்ம வந்து அந்த தட்டைப்பயிறு, அப்புறம் பச்சைக்கொட்டை, அதெல்லாம் வந்து இந்த மாதிரி இதுலதான் இந்த மத்துலதான் வறுப்பாங்க. இந்த மாதிரி நீங்க யாரும் இந்த மாதிரி மத்துல எதுவும் வறுத்துருக்கீங்களா என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. இப்பயே நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு, இன்னும் கொஞ்சம் வறுக்கணும். இந்த மாதிரி கரண்டியில பிடிச்சோன்னா ரொம்ப நேரம் அப்படியே வறுத்துட்டே இருக்கும்போது கை வலிக்கும். இந்த மாதிரி மத்துல செய்யும்போது பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப வசதியா ஈஸியா இருக்கும். நல்லா உளுந்து வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா வந்து இந்த மாதிரி செவக்க வறுத்தாச்சு. இதை வந்து அகலமான தட்டுல கொட்டி ஆற வச்சிடலாம். கிண்ணத்திலே கடலைப்பருப்பு எடுத்துக்கிட்டேன், ஒரு கிண்ணம். தட்டுல கொட்டி இதை நல்லா இப்படியே ஆற வச்சிடலாம். கடலைப்பருப்பு வறுக்கும் போது நான் இதுலயே மிளகாயும் போட்டுருவேன், ஒரு கை மிளகாய். இப்படி மிளகாயை போடும்போது அது கூடவே சேர்ந்து நல்லா வறுத்துரும். தனியா மிளகாய் வறுக்கும் போது நல்லா வறுப்படாது, இந்த கடலைப்பருப்போட வறுக்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும். மிளகாய் நல்லா வறுத்துரும். பருப்பு லைட்டா கொஞ்சம் சூடு ஏறினோட ஒரு கை கருவேப்பிலை. நம்ம ஊரா இருந்தா நிறைய கருவேப்பிலை போடலாம். இது வந்து இங்க நான் துபாயில வாங்கினது, அதனால அளவா தான் கருவேப்பிலை போடுறேன். இந்த கருவேப்பிலையும் இதோட சேர்த்து வறுக்கும் போது நல்லா வறுப்பட்டுரும். மிளகாய் கருவேப்பிலையும் நம்ம இந்த மாதிரி போட்டு வறுத்தோம் அப்படின்னா கடலைப்பருப்போட, இந்த கடலைப்பருப்பு சூடா இருக்கும், இது மேல எல்லாம் படும்போது நல்லா ஈஸியா வறுத்துரும், நல்லா வறுப்பட்டுரும். நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் கருவேப்பிலை மிளகாய் எல்லாம். இப்ப வறுக்கும் போதே பாத்தீங்கன்னா வாசம் கமகமன்னு இருக்கு. நல்லா கடலைப்பருப்பு வறுத்தாச்சு. லைட்டா கொஞ்சம் வாசம் வரும். அந்த சமயத்துல ஒரு 4 பல்லு பூண்டு, இந்த பூண்டையும் இதுல போட்டு வறுத்துடலாம். பொடிக்கெல்லாம் கட்டி பெருங்காயம் போட்டு நல்லா இருக்கும். லைட்டா கொஞ்சம் இடிச்சுக்கிறேன். வெங்காயத்தை நல்லா பொடி பண்ணிட்டேன். இதை ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி இந்த இதில் போட்டுருவேன். நான் பெருங்காயம் போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இந்த கடலைப்பருப்பு இந்த பாத்திரம் சூட்லயே அப்படியே இருக்கட்டும். எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு ஆயிடுச்சு. கருப்பு உளுந்தெல்லாம் வந்து அப்போ வந்து வயசுக்கு வந்த பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி வறுத்து பாட்டிலில் போட்டு வச்சிருவாங்க. அதாவது டெய்லி சாப்பிடணும். அந்த உளுந்தங்கஞ்சி கொடுப்பாங்க, களி கொடுப்பாங்க,
அது இல்லாம இந்த மாதிரி உளுந்து வறுத்து வச்சிருப்பாங்க. அன்னைக்கு கஞ்சி களியெல்லாம் சாப்பிடாத அன்னைக்கு இல்லை சாதாரணமாவே இது ஸ்நாக்ஸ் மாதிரி அப்ப எல்லாம் நாங்க வந்து சாப்பிடுவோம். வயசுக்கு வந்த பொண்ணுங்களுக்குனாவே இந்த மாதிரி வந்து உளுந்து வந்து வறுத்து வச்சிருப்பாங்க. அது கருப்பு உளுந்து வெள்ளை உளுந்து எந்த உளுந்தா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா உளுந்து வறுத்து வச்சிருப்பாங்க. அதை கண்டிப்பா நாங்க சாப்பிடுவோம். நல்லா மொறு சூப்பரா இருக்கு. நல்லா ஆறிடுச்சு. மிளகாலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா மிளகா டக்குன்னு உடையுது. நம்ம ஊரில் மிளகா மல்லி அரைக்கிறதுக்கு நான் துபாயிலேருந்து போனோன்னே மிளகா மல்லி அரைக்கிறதுக்கு மிளகா மல்லியெல்லாம் காய வைப்பேன். அங்கே மிளகா காய வச்சுட்டு போனோடனே மில்லில் வந்து இப்படி தான் உடச்சி பார்ப்பாங்க. இந்த மாதிரி டக்குன்னு உடையணும், அப்போ தாம்மா அரைச்சா நல்லாயிருக்கும், நீ துபாய்க்கு கொண்டுட்டு போய் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்வாங்க. அந்த மாதிரி இப்போ மிளகாயை உடைச்சோடனே டக்குன்னு உடையுது. இப்படி அரைச்சி நம்ம சமையல் பண்ணோன்னா பொடியெல்லாம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பொடி அரைக்கும்போது காட்டன் அப்படின்னா இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் வச்சு நம்ம மிக்ஸி ஜாரை நல்லா துடைச்சிக்கணும். அது காஞ்சிருந்தால் கூட பொடி அரைக்கும்போது இதை நல்லா துடைச்சிக்கணும். நான் வந்து பொடி அரைக்கும்போது இப்படி தான் போட்டுக்குவேன். கடலைப்பருப்பு கொஞ்சம் இந்த மாதிரி போட்டுக்கிறது, ஒரு 3 கரண்டி கடலைப்பருப்பு மிக்ஸி ஜாரில் போட்டேன். எனக்கு வந்து அளவு வந்து இந்த ஒரு இந்த மாதிரி பொடி அரைக்கிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு, இந்த அளவு உப்பு போட்டுக்குவேன். மிக்ஸியில் அரைச்சிடலாம். அரைச்சாச்சு. இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் போட்டு வச்சிட்டோன்னா அந்த சூடு கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சம் வார்மாக இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். காரசாரமான இட்லி பொடி ரெடி. நல்லெண்ணெயில் ஊற்றி சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இந்த இட்லி பொடி இட்லி, தோசை, உப்புமா இதுக்கெல்லாம் சாப்பிட்லாம்.